இந்த தேர்தலில் இந்த 5 கட்ட தேர்தல் நிறைவடைந்துள்ள சூழ்நிலையில் 26 கட்சிகளுடைய அந்த இந்தியா கூட்டணி என்பது இந்த பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை டெல்லி மாநில முதலமைச்சரை கைது செய்து விடுவித்திருக்கிறார்கள். ஜார்க்கண்ட் மாநில முதலமைச்சரை கைது செய்திருக்கிறார்கள். பல்வேறு மாநிலங்களில் அமைச்சர்களை கைது செய்தார்கள். இதற்கு பிறகு அந்த பிரச்சார வியூகம் அவற்றில் ஒரு உணர்ச்சி வயமான அந்த மக்களை தூண்டும் வகையில் ஒரு வெறுப்பு அரசியலோ அல்லது மக்களில் உணர்வு ரீதியாக பாதிக்கக்கூடிய பிரச்சனைகளை மையமாக வைத்து அவர்கள் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார்கள். ஆனால் இந்தியா கூட்டணியின் சார்பாக பாரதிய கூட்டணிக்கு எதிராக அந்த பாரதிய ஜனதா கட்சியை அகற்ற வேண்டும் என்ற ஒரு உறுதியோடு இந்த கட்சியினர் அந்த பிரச்சார வியூகத்தை முழுமையாக கட்டமைத்ததாக நீங்க நினைக்கிறீங்களா சார்? இல்ல, உறுதியா. அதாவது என்ன சிக்கல் அப்படின்னா, இப்போ முதல் கட்ட தேர்தல் தமிழ்நாட்டில் நடந்து முடிஞ்சிச்சு, ஒரே கட்டமாக நமக்கு நடந்து முடிந்தது. இங்கே நாம் முழுவதும் அதிலே கவனம் செலுத்த வேண்டிய கட்டாயம் இருந்தது. அதே நேரத்தில் அங்கே ஏனென்றால் இவர்கள் மிக விரைவில் அறிவித்து விட்டார்கள், தேர்தலை அறிவித்து விட்டது. அதனால் அந்தந்த கட்சிகள், ஏனென்றால் இப்பொழுது பாரதிய ஜனதா கட்சி போல காங்கிரஸ் பேர் இயக்கம் 400 தொகுதிகளில் போட்டியிடுகிறது என்று சொன்னால் மிக விரைவில் அதில் ஒரு ஒற்றுமை கண்டிருக்க முடியும். ஆனால் அது இல்லை. எனவே எங்களுக்கு கூட்டணிகளை கட்டமைத்து தேர்தல் களத்திற்கு கொண்டு செல்வதற்கும் அதன் பிறகு தேர்தல் பிரச்சாரங்களை இட்டு செல்வதற்குமான கால அவகாசம் குறைந்தது. எனவே அந்தந்த மாநிலங்களில் அந்தந்த மாநில கட்சி எது வலுவாக இருக்கிறதோ அதோடு சேர்ந்து காங்கிரஸ் பரப்புரையை மேற்கொள்வது என்று நாங்கள் முடிவெடுத்தோம். அந்த முடிவின்படி டெல்லி, பஞ்சாபில் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களோடு சகோதரர் ராகுல் காந்தி காங்கிரஸ் அங்கே போரிடுகிறது. உத்தரப்பிரதேசில் அகிலேஷ் யாதவுடன் சேர்ந்து சகோதரி பிரியங்கா காந்தி அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் முன்னெடுக்கிறார்கள். அதே போன்று பீகாரிலே சகோதரர் தேஜஸ்வி யாதவ், லல்லு பிரசாத் அவர்களுடைய மகன், அவரோடு சேர்ந்து முன்னெடுக்கிறார்கள். கர்நாடகாவில் காங்கிரஸ் தனியாக முன்னெடுக்கிறது. ஏனென்றால் அங்கே காங்கிரஸிலே அங்கே இருக்கிற லோக்கல் கட்சிகள் தான் கூட்டணி. எனவே அவர்கள் முன்னெடுக்கிறார்கள். இப்படி எங்கள் கூட்டணியை பொறுத்த வரைக்கும் ஒரு 7 மாநிலங்கள் 8 மாநிலங்களில் மாநில கட்சிகள் வலுவாக இருக்கிறது. எனவே அவர்கள் அந்த தலைவர்கள் அங்கு பார்த்துக் கொள்கிறார்கள். இல்லாத இடங்களில் காங்கிரஸ் இந்த 7 மாநிலங்களோடு சேர்ந்து ஏனைய மாநிலங்களில் காங்கிரஸ் முன்னெடுக்கிறது. இதில் எங்கே பிரச்சாரத்தில் தொய்வு ஏற்பட்டிருக்கிறது? இப்ப பாஜகவை பொறுத்த வரைக்கும் பாஜக பிரதமர் நரேந்திர மோடி கூட எந்த தலைவர் வராரு சொல்லுங்களேன்? அமித்ஷா கூட எந்த தலைவர் வராரு சொல்லுங்களேன்? அமித்ஷா, எனக்கு தெரிந்து this is the very first time a national leader has cancelled more than 15 or 16 campaign programs. அமித்ஷா 15 முறைகளுக்கு மேல் அவருடைய புரோகிராம்கள் கேன்சல் பண்ணப்பட்டிருக்கு. ஏன்? ஹரியானாவில் உள்ள போக முடியல, பஞ்சாப்ல உள்ள போக முடியல, உத்தரப்பிரதேசத்தின் ஒரு பகுதி வடமேற்கு பகுதியில் அவரால் உள்ள போக முடியல. ஏன்? தமிழ்நாட்டிலே அமித்ஷா வர முடியாம போச்சா? ஏன்? நீங்க ஆட்சி செய்திருந்து உங்கள் ஆதரவில் மக்கள் ஒரு நல்லாட்சி நடந்திருந்து மக்கள் எல்லாம் உங்களை பார்த்தால் ஆகா நமக்காக ஒரு நல்லாட்சி நடத்திய மகராசன் வருகிறாரே என்று ஓடி வந்தல்லவா உங்களை அரவணைக்க வேண்டும். அப்படி இருந்தால் நீங்கள் கேன்சல் பண்ண மாட்டீர்கள் அல்லவா? நீங்கள் கேன்சல் பண்ணுகிறீர்கள், உங்களுடைய புரோகிராமை ரத்து செய்கிறீர்கள் என்று சொன்னால் அதற்கு என்ன காரணம்? மக்கள் கூட்டம் வரமாட்டாங்க. இன்னொன்றும் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் வாயிலாக, சத்தியம் தொலைக்காட்சி வாயிலாக சொல்லுகிறேன், ஏறத்தாழ 39 வேட்பாளர்கள் இதுவரைக்கும் எங்களுக்கு தொகுதி வேண்டாம் என்று ஓடி போயிருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சி. நான் கேட்கிறேன், இன்றைக்கு தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி வெல்கிற உறுதியில் இருக்கிறது. யாரோ ஒருவருடைய பெயரை மாண்புமிகு முதலமைச்சர் ஒரு வேட்பாளராக என்னையே சொல்லுகிறார் என்று வைத்துக் கொள்வோமே, இதுதான் புண்ணியம் என்று ஓடி போய் நான் வேட்புமனு தாக்கல் பண்ண மாட்டேனா? ஏன் 39 வேட்பாளர்கள் குஜராத்திலும் உத்தரப்பிரதேசத்திலும் மத்திய பிரதேசத்திலும் ஏன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர்கள் பின்வாங்கினார்கள்? அதை விட மிக முக்கியமான ஒன்று சொல்லுகிறேன் சகோதரரே, உங்கள் மூலமாக 106 வேட்பாளர்கள் அவர்கள் நிறுத்தி இருக்கிற வேட்பாளர்களில் ஏறத்தாழ 30% மேற்பட்ட வேட்பாளர்கள் இந்த 4 மாதங்களுக்குள், அதாவது ஜனவரியிலிருந்து போன நவம்பர்ல இருந்து இந்த மார்ச்சுக்குள்ள வேற கட்சியிலிருந்து பிஜேபிக்கு வந்தவர்கள் 106 வேட்பாளர்கள் பத்திரிகைகள் எழுதி இருக்கிறது. ஏன் உங்க கட்சியில உழைச்சவன் இல்லையா? அப்ப என்ன காரணம்? உங்களுக்கு உங்க மேல நம்பிக்கை இல்லையா? வேற கட்சியில செல்வாக்கோட இருக்கிற தலைவர்களை பிடித்து கொண்டு வந்து நிறுத்தி நீங்கள் காண வேண்டியது இருக்கிறது, களம் காண வேண்டியது இருக்கிறது. அது உங்களுடைய தோல்வி இல்லையா? அதைத்தான் நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறோம். இந்த இயக்கம் தோல்வியை சந்திக்கிறது என்பதை பிரதமர் நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் உணர்ந்து கொண்ட காரணத்தினால்தான் அவர்களால் இந்தியா முழுக்க ஒரு தேர்தல் பிரச்சாரத்தை
எங்கேயாவது அவர்கள் முன்னெடுத்திருக்கிறார்களா? சார், முதல் நாள் பேசினதான் சார். ஏப்ரல் 19 தேர்தலுக்காக அவர்கள் ஏப்ரல் மாசம் 4ஆம் தேதி துவங்கின இந்த பிரச்சாரம், அதாவது பெரும்பாலும் தேசிய கட்சிகளுடைய பிரச்சாரம் எப்படி இருக்கும் அப்படின்னா, தேசிய அளவிலான பிரச்சனைகள் 80% எல்லா மாநிலத்திற்கும் பொதுவா இருக்கும். நான் நல்ல முறையில் ராணுவத்தை வலுப்படுத்துவேன், கல்வியை கொண்டு வருவேன், விவசாயிகளுக்கு செய்வேன். இது இந்தியா முழுக்க எல்லாருக்கும் பொதுவா இருக்கும். ஒரு 20% அந்தந்த மாநிலங்களுக்கு தகுந்தாற் போல் மாறும். தமிழ்நாட்டில் சில பிரச்சனைகள் இருக்கும், கர்நாடகாவில் ஒரு பிரச்சனை இருக்கும், கேரளாவில் ஒரு பிரச்சனை இருக்கும். ஒரு 20% பிரச்சாரங்கள் மாறுபடும். மீதி 80% ஜம்மு காஷ்மீரில் என்ன பேசுகிறார்களோ அதுதான் கன்னியாகுமரி வரைக்கும் பேசுவார்கள். ஆனால் பிரதமர் நரேந்திர மோடியோ நமது அமித்ஷாவோ அது போல பேசி இருக்கிறார்களா? ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொன்னு பேசிட்டு இருக்கிறாங்க. இங்க வந்தா வேட்டி கட்டின தமிழனை கொண்டு பிரதமராக்குவோம் பேச வேண்டியது. இங்க போனா ஒடிசாவுக்கு போனா தமிழன் ஒடிசாவில் நிற்கலாமா, தமிழன் உங்களை ஆளலாமா, தமிழன் திருடன் அல்லவா, இப்படியா பேசுறது? அங்கே இருக்கிற ஒண்ணு, நான் என்ன பிரதமர் நரேந்திர மோடி மீது மிகப்பெரிய வருத்தம் எது என்று சொன்னால், சாமானிய ஒரு பேச்சாளனுக்கு கூட தெரியும், உயர்நீதிமன்றத்திலோ உச்ச நீதிமன்றத்திலோ ஒரு வழக்கு இருக்கிற போது அது சம்பந்தமாக பேசக்கூடாது. இட் இஸ் சப்ஜூடிஸ் என்று சொல்வார்கள். நீதி பரிபாலனத்தில் இருக்கிறது, அது சம்பந்தமாக நாம் கருத்து சொல்லக்கூடாது. நீங்கள் கேட்டீர்களே, பூரி ஜெகநாதர் கோயிலினுடைய கருவூலத்தின் சாவி தமிழ்நாட்டில் இருக்கிறது என்று சொல்லுகிறார். காணாமல் போனது 2018. அதற்காக ஒரு கமிஷன் போடப்பட்டிருக்கிறது. அந்த கமிஷன் போடப்பட்டு அந்த கமிஷன்ல என்ன நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை உச்ச நீதிமன்றம் வழக்காடு மன்றத்திற்கு அந்த வழக்கு இப்பொழுது நிலுவையிலே இருக்கிறது. அந்த நேரத்தில் ஒரு பிரதமர் அது குறித்து பேசலாமா? இது நெறிமுறையா? இதுதான் ஜனநாயக போக்கா? இதுதான் நீங்கள் ஜனநாயகத்தை நிலைநிறுத்துகிற அழகா? நான் கேட்கிறேன் பிரதமர் நரேந்திர மோடியை. சரி, அதை விடுங்கள். நான் கேட்கிறேன், மதன்லால் குரானா என்று நீங்கள் டெல்லியின் முதலமைச்சர் ஆக்கினீர்கள். அவர் பிறந்த தேசம் எது தெரியுமா? பாகிஸ்தான். சுஷ்மா சுவராஜ் டெல்லியின் முதலமைச்சர் ஆக்கினீர்கள். அவர் பிறந்தது ஹரியானா, பஞ்சாப் பார்டர். நீங்கள் எப்படி முதலமைச்சர் ஆக்கினீர்கள்? ஏன் ஒடிசாவில் போய் தமிழன் மட்டும் முதலமைச்சர் ஆகக்கூடாது என்று சொல்லுகிறீர்கள்? பாகிஸ்தானில் பிறந்த குரானா டெல்லிக்கு தலைமை தாங்கலாம், ஆனால் தமிழ்நாட்டில் பிறந்த பாண்டியன் ஒடிசாவிற்கு தலைமை தாங்க கூடாது என்று நீங்கள் பேசுகிறீர்கள் என்று சொன்னால், பாகிஸ்தான் என்கிற உங்களுடைய பாரம்பரிய எதிரியாக காட்டுகிறவனை விட தமிழன் உங்கள் ஆழ்மனதில் எதிரியாக இருக்கிறான். அதனால்தான் தமிழ்நாட்டு மக்கள் பாரதிய ஜனதா கட்சியை ஏற்றுக்கொள்வது.